தனியாக நான் ஊற்றிக்கலாம். அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி தின்னஸாக இருக்கணும். இதே மாதிரி அடுத்த ஒரு உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் நல்லா சூடேறணும். எண்ணெய் சூடேறிட்டான்னு ஒன்று போட்டு பார்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு